ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் சிறப்புகள். வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழகத்துல இருக்க வரலாற்று சிறப்புமிக்க கோவில்களில் ஒன்றான ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலை பத்தி தான். இந்த கோவில் திருச்சி மாநகரத்துல இருக்க காவிரி ஆற்றங்கரை ஓரமா இருக்க திருவானைக்காவல் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க. இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பு என்னன்னா, இந்த கோவில் சிவபெருமானோட பஞ்சபூத தலங்களில் நீரை குறிக்கும் தலமா இருக்கு. காவிரி வடகரை ஓரம் தேவாரம் பாடப்பட்ட சிவாலயங்களில் 60வது சிவத்தலமா இந்த கோவில் கருதப்படுது. இந்த அற்புதமான கோவிலை பத்தி இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கோவிலோட வரலாறை தெரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட் நாம சிலந்தி யானை அப்படிங்கிற குட்டி புராண கதையை தெரிஞ்சுக்கணும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவலிங்கம் ஒண்ணு கூரை இல்லாம வெயில் மழையில இருந்துச்சாம். சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மழை மற்றும் மரத்தின் சிறகுகள் லிங்கத்தின் மேல் விழாம பாத்துக்கிட்டுச்சாம். யானை காவிரியில இருந்து தன் துதிக்கை மூலமா நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது. யானை சிலந்தி பின்னிய வலைய தேவையற்றதுன்னு கருதி அதை நீரால அழிச்சிட்டு போகுமா. சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடரும். தினந்தோறும் இது தொடர யானைய தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையோட துதிக்கையில புகுந்துடுச்சாம். யானையும் சிலந்தியும் போராட கடைசியில இரண்டும் மடிந்தனவாம். இவைகளின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானைய சிவகடங்களுக்கு தலைவனாக ஆக்கிட்டாராம். சிலந்தி அடுத்த ஜென்மத்துல கோச்செங்கட் சோழனா பிறந்தாராம். புனர்ஜென்ம விதியா இந்த கோச்செங்கட் சோழனுக்கு யானை மேல ஏற முடியாமலே இருந்ததாம். ஆனாலும் அவர் ஒரு தீவிர சிவபக்தரா விளங்கினாராம். சிவனுக்காக 70 மாட கோவில்கள் கட்டினாராம். அதுல முதல் மாட கோவில் தான் இந்த ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட 4வது திருச்சுற்று கட்டுமான பணி நடக்கும் போது சிவனே சித்தர் வடிவத்துல வந்து 4வது திருச்சுற்றுல இருக்கும் மதில எழுப்பிய பணியாளர்களுக்கு திருநீரை காணிக்கையா கொடுத்ததாகவும், சித்தர் மறைஞ்சதும் உழைப்புக்கேற்ப திருநீரு தங்கமானதாக வரலாறு சொல்லுது. என்ன வியூவர்ஸ், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் தல புராணம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் பல திருக்கோவில்களோட சுவாரஸ்யமான தல புராணங்களை தெரிஞ்சுக்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.